ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவர் என் பாசமான சகோதர சகோதரிகளே, புதுநன்மை வாங்கிறதுக்கு நாம் எல்லாம் தயாரிக்கப்பட்ட போது எல்லாரும் 10 கட்டளையெல்லாம் படிச்சிருக்கோம். 10 commandments 10 கட்டளையை படிச்சோம் தானே? ஞாபகம் இருக்குதா? அதெல்லாம் படிச்சு முடிச்சு இந்த 10 கட்டளையும் 2 கற்பனைகளில் அடங்கும். எல்லாத்துக்கும் மேலாக சர்வேசனை நேசிப்பது, இரண்டாவது தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பது. இந்த தவ காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த 2வது ஆண்டில திருச்சபை முதல் வாசகமாக இந்த 10 கட்டளையை நமக்கு மீண்டும் வாசித்து காட்டுகிறது. அதான் முதல் வாசகம். 10 கட்டளையை எல்லாரும் பின்பற்றுகிறீர்களா? பின்பற்றீங்களா? இல்ல ஃபாதர்னு உண்மையா சொல்றாங்க. உண்மைதான். இன்னும் சில பேர் ஃபாதர் சில கட்டளையை பின்பற்றோம் 10ல, ஆனா சிலதெல்லாம் பின்பற்றது கிடையாது. ஒரே கடவுளை தான் நம்புறேன், அதெல்லாம் செய்யறேன் தான், அப்பா அம்மாவை கொஞ்சம் மதிக்கிறேன், ஆனா பொய்யெல்லாம் சொல்லுவேன். நான் பொய் சொல்லாதன்னு சொல்லியிருக்கு அந்த 10 கட்டளை 1. அப்புறம் திருடாதன்னு சொல்லியிருக்கு 10 கட்டளையில. நைசா திருடி இருக்கேன். ஏன் எங்க வீட்டுக்காரரு பர்ஸ்ல என்ன வச்சிருக்காரு அவருக்கு தெரியாம கூட எடுத்திருக்கேன். அது கூட திருடுதான். வீட்டிலே இருந்தாலும் அவருக்கு தெரியாம எடுக்கிறதெல்லாம் ஒரு விதத்துல திருடுதான். அதுதான் நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டு இருக்கேன். சில பேரு செலக்டிவா சில கட்டளையை மட்டும் பின்பற்றுறது வசதியா, சிலதை பின்பற்றுறது கிடையாது. ஆனா ஆண்டவருக்கு அது பிடிக்காது. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்றார்? அந்த இஸ்ராயேல் மக்களை பார்த்து சொல்லப்படுகிற அதே செய்தி தான் சொல்றார். நான் தான் உன்னை எகிப்தியருடைய அடிமைத்தனத்திலிருந்து கடலை கட்டாந்தரை போல மாற்றி 2ஆக பிளக்கச் செய்து வழி நடத்தி வந்தேன். நான் தான் உனக்கு மன்னாவை கொடுத்தேன், பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தேன், காடைகளை கொடுத்தேன். உன்னை வழி நடத்துகின்ற அன்பு தெய்வம் நான். உனக்கு எனக்கும் ஒரு ஒப்பந்தம், உடன்படிக்கை. நீ என்னுடைய பிள்ளைகள், நான் உன்னுடைய கடவுள், உன்னுடைய தந்தை. அதுக்கு உண்மையா இருக்க நீ உண்மையாகவே ஆசைப்பட்டால் என்னுடைய தூதர் மோசே வழியாக இந்த கட்டளை எல்லாம் கொடுக்கிறேன்னு கடவுளே மோசே வழியாக கொடுத்த கட்டளை. தவ காலத்துல நம்ம எல்லாரும் புதுநன்மை நேரத்துல புரிஞ்சுக்கிட்டோமோ புரியலையோ, இன்னைக்கு கடவுள் நமக்கு சொல்ற, நீ நல்ல கிறிஸ்தவன்னா முதல்ல 10 கட்டளையை பின்பற்றுப்பான். மறுபடம் பண்ணலன்னா நன்மை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல வாங்கின சாமி, இதெல்லாம் எங்க பின்பற்றதுக்கு இந்த நவீன காலத்துல முடியுமா அப்படிலாம் சொன்னா நம்ம கடவுளை ஏமாற்றுகிறவர்களாகவும் வெளிவேடக்காரர்களாகவும் பொய்யர்களாகவும் திருடர்களாகவும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டேன். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லுது, உனக்கு உயிரை கொடுத்த நானு, இதனால் வர வழி நடத்தின நானு. COVID-19 இந்த கொரோனா சமயத்திலும் நீ சாகாம இருக்கும்படி நான் உன்னை பார்த்துக்கிட்டேன். நானு நீ என்னுடைய பிள்ளைனா இந்த 10 கட்டளையை பின்பற்று. மீண்டும் சொல்லப்படுகிறது பாருங்க. அந்த 10 கட்டளை நம்ம வழக்கமா சொல்ல முதல் 3 கட்டளை கடவுளுக்கு முதலிடம் கொடுப்பது. நம்முடைய உறவு கடவுளோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று நம்மை தூண்டுகின்ற காலம்தான் இந்த தவக்காலம். முதல் கட்டளைன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் மேலாம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். என் இடத்துல எதுவுமே வைக்காத. நான் போன வாரம் சொன்னேன், நம்ம கோரிப்பாளையம் ராயபட்சணப்பர் கோயில்ல சொன்னேன். அப்போ தந்தை ஆகிய கடவுள் தாபோர் மலையில என்ன சொன்னாரு? இதோ என் அன்பா அந்த மகன், இவர் சொல்றதை கேளுங்கன்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன், மனசாட்சி கடவுள் குரலாக இருக்கிறது, உன் மனசாட்சிக்கு கீழ்ப்படி.
பெற்றோருக்கு கீழ்ப்படி, பங்கு சாமியார் கீழ்ப்படி, இவங்க சொல்றதெல்லாம் கேளு. யார் சொல்றதை கேட்காத, குறி சொல்றவன் சொல்றதை கேட்காத, மற்ற கெட்ட நண்பர்கள் சொல்றதை கேட்காத. சில சமயம் கெட்ட நண்பர்கள் தான் சொல்றதை சில பேர் கேட்கிறாங்க, தப்பான வழி காட்டுறதை கேட்கிறாங்க. கடவுளுக்கு முதலிடம் பார். அவருடைய பெயரை வீணா சொல்லாத. சில பேர் வாயை திறந்த கெட்ட வார்த்தை, அதுவும் கடவுள் பெயரை சொல்லி. அப்படியெல்லாம் கடவுளை அவசங்கப்படுத்தாதே. கர்த்தர் கற்பித்த ஜெபத்துல சொல்றோம், may your name be made holy, உங்களுடைய நாமம் தூயது என போற்றப்படுவதாக. அதை சொல்லிட்டு கெட்ட வார்த்தை தான் பேசிக்கிட்டே இருக்க சில பேர். அடுத்தது ஓய்வு நாள். ஆண்டவரே சொல்றார், கடவுள் உலகத்தை 6 நாள்ல படைத்தார், 7ஆம் நாள் ஓய்வு எடுத்தார். அதுவும் பல காரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இணைச்சட்டத்துல வேற. நீ அடிமையா இருந்த போது கஷ்டப்பட்ட இல்லையா? ஓய்வுக்காக ஏங்கின இல்லையா? எப்போ உனக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்க நினைச்சல? அதே போல நீயும் ரெஸ்ட் எடு, உன் வேலைக்காரங்களுக்கும் ரெஸ்ட் கொடு. எப்ப பார்த்தாலும் வேலை வேலை என்று ஓயாமல் அலைந்து விட்டு கடவுளை நினைக்காமல், குடும்பத்தை நினைக்காமல் உன்னுடைய வாழ்க்கையை பாழ்படுத்திக் கொள்ளாதே. 3வது கட்டளை பாருங்க, ஓய்வு. ஓய்வினுடைய முக்கியத்துவம் கடவுளை நினைக்க, கடவுளை நினைத்து துதிக்க, குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க பாருங்க. பிறகுதான் இந்த பிறரன்பு கட்டளை எல்லாம் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகிறாரே பாருங்கள். எல்லா பிறரன்பு கட்டளை எல்லாத்தோட முக்கியமா கடவுளுக்கு அடுத்து அப்பா அம்மா மதிக்கணும், அவங்கள பார்த்துக்கணும். வயசான காலத்துல எத்தனையோ பேர் நல்லா வசதியா இருக்காங்க, அப்பா அம்மா போய் பார்க்கறது இல்லை, பேசுறது இல்லை, பேர பிள்ளைங்களை அவங்க கிட்ட காட்டுறது இல்லை. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. ஆண்டவர் சொல்றார், நீ நெடுநாள் வாழ வேண்டும் என்றால், உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால், உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், நீ அப்பா அம்மாவை மதிக்கணும். அப்பா அம்மா மதிச்சாதான் உன் ஜெபம் கேட்கப்படும், பாவம் மன்னிக்கப்படும், நெடுநாள் நீ வாழ முடியும். ஆண்டவருடைய வார்த்தை பொய்யாகாது. பிரியமானவர்களே, யாருன்னா சண்டை போட்டு மன்னிக்காம இருக்கிறவங்க கூட தயவு செய்து உடனே அப்பா அம்மா பாருங்க, மரியாதை செய்யுங்க, அவங்க கிட்ட காலில் விழுந்த ஆசீர்வாதம் கேளுங்க. ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவருடைய கட்டளை. சீராகாகமம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். பெற்றோரோடு எவ்வளவு பொறுமையாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், மதிக்க வேண்டும் என்றெல்லாம். பிறகுதான் கொலை செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், யாருக்கும் தீங்கே செய்யக்கூடாது. நம்ம யோவான் திருமுகத்துல வாசிக்கிறோம், நீ சகோதரனை வெறுத்தாவே நீ கொலைக்காரன். யார் மீதாவது வெறுப்பா இருந்தீங்கன்னா கொலை. நிறைய பேர் ஏன் கொலை செய்யாம இருக்காங்க தெரியுமா? ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும், அதனாலதான் கொலை செய்யாம இருக்காங்க. மற்றவங்க மேல உள்ள அன்புனால இல்லை. இங்க யார் யாரெல்லாம் வெறுப்பை மனசிலே சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ எல்லாருமே கொலைக்காரர்கள் தான். கடவுள் முன்னிலையில ஆண்டவருடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை கிடையாது. யாரையும் வெறுக்க கூடாது. அதே போல பாருங்க, உடலை சார்ந்த பாவங்கள், மோக பாவம். இன்னைக்கு எல்லார் கையிலும் மொபைல், கண்டதெல்லாம் பாக்குதுங்க. சின்ன பிள்ளைங்களாம் பாக்குறாங்க, டிவியில பாக்குறாங்க, அசிங்கங்களை பார்க்கிறாங்க. எதை பார்க்கிறாயோ அப்படியே உருவாக்குறாயோ. கடவுள் உனக்கு கொடுத்த ஆண்மை, பெண்மை, அவரை மகிமைப்படுத்த, உன்னுடைய சக்தியை நல்லது செய்து மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க, வீணாக உன்னையே பாழடித்துக் கொள்ளாதே. குடும்பத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே மட்டுமே இருக்கக்கூடிய உறவுக்கு மற்றவர்கள் ஆசைப்படக்கூடாது, அதிலே ஈடுபடக்கூடாது என்பது தெளிவு பாருங்கள். மோக பாவம் செய்யாதிருப்பாயாக, மற்றவருடைய மனைவியை தேடாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படாதிருப்பாயாக. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள், தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். நான் உன்னை மீட்டேன், உனக்கு நல்லது செய்தேன். ஒரு பக்கம் என்னோடு நீ நெருக்கமாக இருக்க வேண்டாம், இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும், எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும். தம்பி சின்னப்பாவுக்கு தெரியும், என் கூட எங்க செமினார்ல ஸ்டான்லி குமார் வாழ்வுதலும் விரைவார்த்தையில என் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பார்ல, அந்த ஃபாதர். அவங்க அம்மா இறந்துட்டாங்க முந்தா நாள். கோவிட்ல தான்
அப்போ வந்து பிஷப் சொன்னார், சேலம் பிஷப்பு, நான் அம்மாவை பார்க்கும்போதெல்லாம் கேட்பேன், என்னம்மா நல்லா இருக்கீங்களா, நல்லது செய்யறதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும் ஃபாதர்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. நான் தான் அங்கே மறைவரையும் வச்சேன். அந்த அம்மாவுக்கு அவ்வளோ நல்லவங்க, சூதுவாத தெரியாதவங்க. எங்கள் ஃபாதர் ஸ்டான்லே அவங்களுடைய அம்மா, அவங்க சொன்ன அந்த வார்த்தை, நல்லது செய்யறதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. கடவுள் அவர்களை அந்த நல்ல தாயை எடுத்துக்கொண்டார். ஒரு அருமையான அற்புதமான ஒரு குருவை நமக்கு கொடுத்த அந்த தாய், மூத்த பிள்ளையை எங்கள் குருமடத்துக்கு கொடுத்த அந்த தாய், ஒரு பெரிய நல்ல போதகர், நல்ல விவிலிய பேராசிரியர். அப்படின்னு நல்லது செய்யறதுக்காக தான் நம்ம இருக்கிறோம். பிரியமானவர்களுக்கு, எபேசியர் எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்களோ கடவுளின் கைவேலைப்பாடு, you are the masterpiece of God. நல்லது செய்வதற்கென்றே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are created to do good. நல்லது செய்யத்தான். நீங்க வீட்டுக்கு போறீங்க, பூசை முடிஞ்சு நல்லது செய்யுங்க, குடும்பத்தாருக்கு நல்லது செய்யுங்க, வாழ்நாள் எல்லாம் நல்லது செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய அழைப்பு. பிரியமானவர்களே, சின்ன பிள்ளைகளை 10 கட்டளை படிச்சோம். இன்னையிலிருந்து 10 கட்டளையை முழுவதுமாக 10 கட்டளைகளையும் நாம் வாழ்வோம். ஆண்டவர் இதையெல்லாம் சுருக்கி எல்லாத்துக்கும் மேலாக கடவுளை நேசிப்பதுன்னு சொல்லி தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பதை கொஞ்சம் மாற்றி, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும். இயேசு சாமி எப்படி நம்ம அன்பு செய்தார்? உயிரை கொடுத்து அன்பு செய்தார், பொறுமையாக இருந்து அன்பு செய்தார், செல்வம் எல்லாம் நல்லதை செய்து அன்பு செய்தார், பகைவரை மன்னித்து அன்பு செய்தார், ஓய்வு இல்லாமல் எப்போது பார்த்தாலும் மற்றவர்கள் மீது அக்கறை கொண்டிருந்து அன்பு செய்தார், சிலுவை பாடுகளை ஏற்று அன்பு செய்தார், ஜெசமனிலே தோட்டத்திலே ஜெபித்து அன்பு செய்தார், கல்வாரி மலையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது அன்பு செய்தார், நல்ல கள்ளனுக்கு மீட்பை வழங்கினார், தம் தாயை நமக்கு தாயாக கொடுத்தார். எப்படி அவருடைய அன்பு! உங்களுக்கு சமாதானம் என்று உயர்த்த ஆண்டவர் அந்த சீடர்களை உற்சாகப்படுத்தி தன்னுடைய தூதர்களாக அனுப்பி அன்பு செய்தார். அதுபோல நம்ம எல்லாரும் அன்பு செய்யணுமா பாருங்க. இந்த நற்செய்தி பகுதியும் இதே அன்பு கட்டளையை தான் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு விவிலியத்துல ரொம்ப கோபப்பட்டு அந்த கோயில்ல அட்டகாசம் பண்ணவங்க எல்லாம் விரட்டியதான் நம்ம இன்னைக்கு வந்து வாசிக்கிறோம். 4 நற்செய்தியும் இருக்கு. மற்ற 3 நற்செய்தி, மார்க்கு, லூக்கா, யோவான் நற்செய்தி, லூக்கா, மத்தேயு நற்செய்தி, அது 3லயும் முதல் 3 நற்செய்தியிலும் பின்னாடி அவருடைய பாடுகளுக்கு முன் இந்த நிகழ்ச்சி சித்தரிக்கப்படுகிறது. யோவான் நற்செய்தி இன்றைக்கு வாசிக்கப்பட்டது. இதுல மட்டும் 2ஆம் அதிகாரத்திலே இது சொல்லியிருக்கு. கானா ஊர்ல தண்ணீரை திராட்சரசமாக்கினார், அந்த புதுமை நமக்கு தெரியும். அது முடிஞ்சு பாஸ்கா விழா சமயத்துல ஆண்டவர் கோயிலுக்கு போனார். போனா அங்க என்ன நல்லா நடக்குது பாருங்க. ஆடு, மாடு, புறா எல்லாம் வித்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு கேட்போம், ஏன் கோயில்ல வைக்கிறாங்க? நிறைய திருத்தலங்கள்ல காணிக்கை கொடுக்கறாங்க. இது எதுக்குன்னா, இந்த பாஸ்கா விழா சமயத்துல எல்லாரும் வந்து கோயில்ல பலி கொடுக்கணும். அந்த குருக்கள் அதை வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டு, நீ வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தாக்க, ஆடு மாடை ஓட்டிட்டு வந்தா, அதுவும் 100 மைல் 200 மைல் 300 மைல்ல இருந்து எல்லாம் வந்தா, நாங்க வந்து அதை செக் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி இது நல்ல ஆடா நல்ல கோழியா அப்படின்னு சொல்லி பார்த்துதான் வந்து நாங்க வந்து சர்டிபிகேட் கொடுத்தாதான் நீ அதை பலி கொடுக்க முடியும். இது எதுக்குப்பா நமக்கு இவ்வளவு தூரம் எடுத்துட்டு போய் அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா கோயிலுக்கு காணிக்கையா கொடுக்க முடியாத, பலி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாரும் அங்கேயே வந்து வாங்க ஆரம்பிச்சான். அங்கேயே வாங்கி அவங்ககிட்ட வாங்கணும். இது ஒரு பிசினஸ், வியாபாரம். ஒரே சத்தம் வெளியே இருக்கிறது குறை இனத்தாருக்கு, மற்ற பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட கோயிலுடைய அந்த இடத்துல பார்த்தா ஒரே ஆடு மாடு புறா, ஒரே சத்தம். இன்னொரு பக்கம் என்னன்னா, அவங்க வந்து கொஞ்சம் ஷெக்கல் வந்து ஒவ்வொருத்தரும் கோயில் செலவுக்காக காணிக்கை கொடுக்கணும். அந்த காசு வந்து வேற நாட்டுல இருந்து வரவங்க நிறைய பேர்
அந்த மற்ற நாட்டுல இருந்து வந்தவங்கலாம் வந்து அவங்க காசுல கொடுக்க கூடாது. ஏன்னா அதுல வந்து அரசனுடைய உருவம் இருக்கும். அந்த அரசனுடைய உருவம் இருந்தாக்க அது கடவுளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்தி நீ வந்து மணி சேஞ்சி காசு வந்து மாத்தணும். அந்த உள்நாட்டு காசா மாத்தி தான் நீங்க கொடுக்கணும். அதுல வந்து கமிஷன். இப்படி வந்து தலைமை குருக்களுடைய ஆட்கள், அந்த மக்கள் தலைவருடைய ஆட்கள் பிசினஸ் பண்ணி சத்தம் ஒரு பக்கம், அநியாயம் ஒரு பக்கம், கடவுளுக்குரிய முக்கியத்துவம் கொடுக்க முடியாத நிலை ஒரு பக்கம், இப்படி எல்லாம் நடக்குது. பலமா நம்ம சொல்லும், இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் நிறைந்த இயேசுவே என் மீது என்னுடைய இதயத்தை உன்னுடைய இதயத்தை போல மாற்றிடணும். இப்பதான் தெரியுது இயேசு எப்படிப்பட்டவன். மற்ற பகுதியை நம்ம வாசித்து பார்க்கணும். பாரதி சொன்னார், எளிமை கண்டு இறங்குவாய், கஷ்டத்தை பார்த்து நீ இறக்கப்படணும். படிச்சவன்னா அதுதான். அதே சொந்தர் படிச்சவன்னா இன்னொன்னு செய்யணும், சிறுமை கண்டு பொங்குவாய். அநியாயம் இருந்ததுன்னா அது தப்புன்னு சொல்லணும். ஆண்டவர் இயேசு அப்படித்தான் செய்தார். சும்மா தாட்சியும் சாந்தம் உள்ள இயேசு என்ன மன்னிச்சுவார், எனக்கு ஒண்ணும் செய்ய மாட்டாங்க நினைச்சுக்காத. அந்த இயேசு தான் ராயப்பரை பார்த்து போ பின்னாலே சாத்தானேன்னு திட்டினார். ஏரோதை பார்த்து அந்த குள்ளநரிகிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் இயேசு. மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, இப்படிலாம் அந்த பரிசேயர்களை பார்த்து திட்டினார். அதுபோல ஆண்டவர் இயேசு அன்னைக்கு வந்து பேசாம இருந்திருந்தார்னா அவர் வந்து தந்தையாகிய கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர் என்று ஆகிவிடும். கயிறுகளால் ஒரு சாட்டை பெண்ணி அடிச்சாராம். ஆடுமாடு மட்டும் அடிக்கல, சில பேரும் சேர்ந்துதான் அடி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களாம் திருந்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு வந்து சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்று சொல்வார்கள். அப்படித்தான் இன்றைக்கு ஆண்டவர், இன்றைக்கு அதே ஆண்டவர் சாட்டையோடு இந்த ஆலயத்தை, கற்களால் கட்டப்பட்ட ஆலயத்தை அசிங்கப்படுத்துபவர்களை மட்டுமல்ல, தூய ஆவியின் ஆலயமாக நாம் எல்லாரும் இருக்கிறோம் என்று பவுலடியார் சொன்னார். நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய உடலை அசிங்கப்படுத்துகின்ற அத்தனை காரியங்களையும் செய்வோர்களை பார்த்து சினந்தெழுவார். ஆண்டவருக்கு பிடிக்காது. வேண்டுமென்றே பாவத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை ஆண்டவருக்கு பிடிக்காது. கற்களால் கட்டப்பட்ட ஆலயத்தை மட்டுமல்ல, நம்முடைய உடலாகிய ஆலயத்தையும் நம் ஆன்மாவை தூய்மையாக நாம் எப்போதும் பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய அந்த நோக்கை பாருங்கள். தந்தை கடவுளுக்கும் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை பற்றி எரித்து விடும். ஆர்வத்தோடு இன்னைக்கும் குடும்பத்துல தப்பு நடக்குது. சில அப்பா அம்மா கேட்கறதே இல்லை. அம்மா வந்து அப்பாட்ட சொல்லுவாங்க, நீங்க சொல்லுங்களேன். அப்பா வந்து நீயே சொல்லுவான், பிள்ளை தானே பேசாம இருக்கிறது. ஒரு தப்பு நடக்கும்போது பேசாம இருந்தா நம்ம இயேசுனுடைய உண்மையாகவே சீடர்களான நிச்சயமா கிடையாது. தப்பு நடக்கும்போது கேட்கணும். ஆண்டவர் இயேசு தந்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக தந்தையாகிய கடவுளுக்கு. அவர் சொன்னார், சீடர்கள் ஒரு தடவை கேட்டாங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு. உடனே அவர் வந்து சொன்னார், உங்களுக்கு தெரியாத ஒரு சாப்பாடு இருக்கு. என்ன அது? எங்க அப்பாவுடைய, தந்தை கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய சாப்பாடுன்னு ஆண்டவர் சொன்னார். சிலுவை பாடுகளை அவர் ஏற்றது நம்ம மேல உள்ள அன்புனால நம்ம சொல்றோம், உண்மைதான். ஆனா அதோட அதிகமா எவ்வளவுதான் அன்பு இருந்தாலும் ஆண்டவர் தந்தையே கூடுமானால் இந்த துன்பங்களை என்னை விட்டு அகலட்டும் தான் அழுதார். ஓடியில தான் பார்த்தார் சிலுவையை விட்டு ஆண்டவர் இயேசுவே, ஆயினும் என்னுடைய விருப்பம் அன்று உம்முடைய விருப்பப்படி நிறைவேறட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். தந்தைக்கு முதலிடம். இன்னொரு பக்கம் நசுக்கப்பட்ட, ஏமாற்றப்பட்ட, லஞ்சத்தினால், கையூக்கினால் அவதிப்பட்ட அந்த மக்களுக்கு அன்றைக்கு விடுதலை கொடுத்தாரே பாருங்கள். இந்த பிசினஸ், தில்லுமுல்லு இதெல்லாம் இந்த இடத்துல ஏழைகளை சுரண்டுகின்றீர்களே, நாணயம் மாற்றுகிறோம் என்ற பெயரில் தூய்மையான ஆடுகளை, தூய்மையான புறாக்களை காணிக்கை கொடுக்கிறோம் என்ற பெயரில் இதற்கு என்னுடைய சபையில இடமே இல்லை என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். பாருங்கள் பிரியமானவர்கள்,
தவக்காலம் மனமாற்றத்தின் காலம், மன்னிப்பின் காலம், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து வாழ்கின்ற காலம், அடுத்தவரை மதிக்கின்ற காலம், ஏற்றுக்கொள்கின்ற காலம், எல்லாருக்கும் குறிப்பாக நம்முடைய குடும்பத்தாருக்கு, உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நம்மை தூண்டுகின்ற காலம். ஆண்டவர் நம் எல்லாரையும் தொட்டு மனமாற்றுவாராக. ஆண்டவரே, நீர் அளித்த உயிருக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் அளித்த நம்பிக்கைக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் அளித்த என்னுடைய குடும்பத்துக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த வேலைகளுக்கு நன்றி. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு நன்றி. ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி. என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்டீரே ஆண்டவரே, உமக்கு முதலிடம் கொடுப்பேன், எல்லாரையும் மதிப்பேன். நான் உம்முடைய கைகளை பாடு வாழ்கின்ற நாட்கள் எல்லாம் நன்மையே செய்வேன் ஆண்டவரே என்று ஆண்டவரிடம் சரணடைவோம். ஆமென்.